சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல நன்மைகளும் சகல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மிகவும் சாதகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஏற்கனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெளியூர் செல்வதில் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்பினால் அதற்கும் நேரம் சாதகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். சமய காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதிலும் செலவுகள் இருக்கும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் மனதில் சிறகடிக்கும் என்பதால் மாணவர்களின் கவனத்தை அதிகப்படுத்துவது அவசியம். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். உறவில் சில பிரச்சனைகளுக்கும் பிறகு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சனியுடன் சேர்ந்து ஜாதகத்தின் 6ஆம் வீட்டில் அமைவார். உங்கள் கடின உழைப்பிற்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலை துறையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் யாரிடமும் ஆர்வமாக எதையும் சொல்லாதீர்கள். ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் ராகு உங்கள் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் நீடிப்பார் மற்றும் 8ஆம் வீட்டில் குரு இருப்பார். உங்கள் திட்டங்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் கவனத்திற்கு இடையூறு ஏற்படும். உங்கள் மனம் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கல்வி மோசமாக பாதிக்கப்படலாம் என்பதால் இது சவாலான நேரமாக இருக்கும். நீங்கள் இந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டும். மற்ற செறிவை அதிகரிக்க வேண்டும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் 2வது மற்றும் 4வது வீடுகளில் முழு பார்வையும் பெறுவார். உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். இது உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர் பரஸ்பர விவகாரத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் மேற்கொள்வார்கள். இது சவாலாக குறைவுகளை மற்றும் சச்சரவுகளை உங்களுக்கு குறைக்கும். உங்கள் பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் இங்கே இருப்பதன் மூலம் உன்னதமான செவ்வாய் உங்கள் அன்பில் வரம்புகளை கடக்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் மற்றும் உங்கள் காதலின் அன்பில் நீங்கள் நனைந்து கொண்டே இருப்பீர்கள். அவர்களுக்காக புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள். அவர்களுடன் வெளியே செல்வீர்கள். விடுமுறையில் ஏதாவது நல்ல இடத்திற்கு செல்வதற்கு திட்டமிடுவீர்கள். இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் மிகுந்த காதல் நேரமாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாகவே இருக்கும். பரஸ்பர உறவுகளில் தீவிரமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே எல்லாம் நன்றாகவே இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 14ஆம் தேதி உங்கள் 7வது வீட்டில் ராகுவுடன் சூரியன் அமையும் போது அந்த நேரம் சற்று பதற்றை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை உங்கள் மனைவியின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் மற்றும் இது உங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக பாதிக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வருமானத்திற்கு நல்ல உயர்வை காண்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சேமிப்பு திட்டங்களில் பலனை பெறுவீர்கள். 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சூரியன் சனி புதனும் 7இல் ராகுவும் 8ஆம் இடத்தில் குருவும் இணைந்திருப்பதால் உங்களின் செரிமான திறன் சற்று பலவீனமடைவதால் வயிற்று கோளாறு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது தவிர ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் காணப்படும். மனதில் வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் இப்பொழுது அகலும்.
வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது, நெருப்பினை பிரயோகப்படுத்தும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாறுதல்களை நீங்கள் உணர்வீர்கள். வெளிநாடு பயணம் செல்லலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இந்த மாதத்தில் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத பணி இடமாற்றம் ஏற்படும். எந்த விஷயத்திலும் ஈடுபடும் போது நேர்மறை எண்ணங்களோடு ஈடுபடுவது நல்லது. கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை கைவிடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பொருளாதார நிலை மேலோங்கும். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பெற்றோர், உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குடும்ப நிம்மதியில் சில குழப்பங்கள் வரலாம். பிள்ளைகள் வழியில் சில கவலைகள் நேரலாம். பொருளாதார நிலை மேலோங்கும். நெருக்கடி நிலையிலிருந்து வெளியில் வருவீர்கள். தேவையற்ற விவகாரங்களில் தடையில்லாமல் ஒதுங்கியிருப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரிகள் அதிக அளவில் முதலீடு செய்யும் முன் யோசித்து செய்வது நல்லது. தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அருகிலிருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவதால் உங்களுக்கு சிக்கலான கடன் பிரச்சனைகள் தீரும். பாவங்கள் போகும். கடன் பிரச்சனைகள் உங்கள் கை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.